வெல்கம் டு iTECH சிம்பிள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10 ஓஎஸை அஃபிஷியலாக நம்மளோட லேப்டாப் அல்லது பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட மொபைலில் விண்டோஸ் 10 ஓஎஸ் டவுன்லோடுன்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வருது பாருங்கள், அதுதான் விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ். அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த எடிஷன்ன்றதை சூஸ் பண்ணி கன்ஃபார்ம்ன்றதை கொடுங்க. கொடுத்த பிறகு ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்கும். அதில் இங்கிலீஷ்ன்றதை சூஸ் பண்ணி கன்ஃபார்ம்ன்றதை கொடுங்க. கொடுத்த பிறகு 32 பிட் 64 பிட் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது தேவையோ கிளிக் பண்ணுங்கள். ஓஎஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை உங்கள் லேப்டாப்பில் காப்பி பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ன்றதை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட பென்ட்ரைவை சூஸ் பண்ணி ஓகேன்றதை கொடுங்க. உங்களோட ஓஎஸ் பென்ட்ரைவில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதை ஓஎஸ் போட வேண்டிய லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி உங்களோட பூட்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். MXT USB தான் என்னோடய பென்ட்ரைவோட நேம். அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த பிறகு அதில் டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், அதில் இங்கிலீஷ் இந்தியான்றதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் நவுன்றதை கொடுங்க. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தால் அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லை ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் 10 வெர்ஷன் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது தேவையோ கிளிக் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் 10 ப்ரோன்றதை சூஸ் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க. ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. கஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களோட பழைய ஓஎஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. அதுக்காக அந்த டிஸ்கை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டுன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க. ஓஎஸ் காப்பியாக ஆரம்பிக்குது. இதை நான் ஒரு சில இடத்துல அதை கட் பண்ணி எடுத்திருப்பேன் மற்றும் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நியர்லி 1 hour கிட்ட ஆகிடும். வீடியோவோட லென்த்து குறைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ரீஜன் கேட்கும். இந்தியான்றதை செலக்ட் பண்ணி எஸ்ன்னு கொடுங்க. கீபோர்டோட லே அவுட் கேட்கும். இங்கிலீஷ் இந்தியான்றதை சூஸ் பண்ணி எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு செகண்ட் கீபோர்ட் லே அவுட் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போங்க. இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சின்ன சின்ன அப்டேட்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அப்படி இல்லை ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு கொடுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து கனெக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணாலும் உங்களோட இன்டர்நெட்டை இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன மைனர் அப்டேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் போடும்போதே அப்டேட் ஆகிடும். அதில் செட்டப் யுவர் பர்சனல் யூஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு தேவையை பொறுத்து அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஆஃப்லைன் அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா நீங்கள் உங்களோட யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட நேம் ஏதாவது என்ட்ரு பண்ணுறதா என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறதுனா பண்ணிக்கங்க. மற்றபடி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற போல் எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது போல் பல்வேறு பயனுள்ள வீடியோக்களை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.